இன்றைய இறைவனின் வாக்கு. யுத்தத்துக்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆம், எனக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டினீர். ஆம், இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பல யுத்தத்தை சந்திக்கிறோம், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் இந்த நாளில் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை இடைக்கட்டப் போகிறேன் என்று சொல்லி. அதே போல பாருங்க, அவர் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்களை அவர் மடங்கடிக்க பண்ணுகிறாராம். ஆம், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எத்தனை விதமான உபத்திரவமாக இருந்தாலும், அது எந்த பக்கத்திலிருந்து வந்தாலும், அது இடதுபுறமாக இருக்கலாம் அல்லது வலதுபுறமாக இருக்கலாம், அல்லது எப்படியோ ஒன்று உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறதா, அந்த விதமான உபத்திரவத்தையும் அவர் மடங்கடிக்க பண்ணுகிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆம், நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்து கொண்டு தேவனை கனம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது, தேவன் நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா விதமான உபத்திரவத்தையும் அவர் நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா விதமான உபத்திரவத்தையும் நம்முடைய காலின் கீழே அதை கீழே தள்ளக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆமென். அன்பு தேவச்சனமே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பலத்தால் இடைக்கட்டி உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்களை அவர் மடங்கடிக்க இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு பெரிய அற்புதங்கள், பெரிய அதிசயங்கள், பெரிய அடையாளங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, நீங்களும் நம்புங்கள், நீங்களும் விசுவாசியுங்கள். ஆண்டவரிடத்தில் உங்களுடைய காரியங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை, பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்வில் செய்ய போகிறார். ஆமென்.